விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோப். ஒரு பொருளை போட்டா கூட மேல போய் அந்த இடத்துல நிற்கும். அதை எக்கி எடுக்கிறதுக்கு பூன் இப்படி கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு உண்டான பயிற்சியிலிருந்து எல்லா பயிற்சிகளும் ஒரு அந்தரத்தில் மேஜிக் மாதிரி மந்திர சூழலில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுத்தர தான் சுனிதா வில்லியம்ஸோட வாழ்க்கை இப்போ அந்தரத்தில் தொங்கிட்டு புவியீர்ப்பு விசை இல்லாத காரணத்தால் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாமே அவங்க மிதந்துக்கிட்டு தான் செய்யணும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் தாங்கும். இன்னைய தேதி வரைக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தப்ப வெறும் 96 மணி நேரத்துக்கு தான் ஆக்சிஜன் சப்ளை இருந்தது. இப்போ அதெல்லாம் அவங்க கொடுத்திருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் திரும்ப வேண்டிய அவங்க இந்த அக்டோபர் பிறக்க இருக்கின்ற நேரத்திலும் என்றைக்கு பூமிக்கு திரும்புவார்கள் என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி அங்கே வந்துருச்சு. 2 உயிர்கள் முக்கியமா அல்லது அந்த ராக்கெட்டை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அம்போன்னு விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு இருக்கிற விவாதம் தான் உலக அளவில் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லாமே முடிய சொல்லியிருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி தயாராக தான் போவாங்க. மாதிரி வரும். ஆமா ஆமா, அந்த திரிசங்க சொர்க்கம்னா என்னன்றது இப்போ சுனிதா வில்லியம்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் தாண்டி ஒரு 600-700 மைலுக்கு மேலே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே இறங்கிடுச்சு வெற்றிகரமாக. போன ஆளுங்க வந்துட்டாங்க. அப்போ அவர் என்ன அரசாங்கத்துக்கு செய்தி சொல்ல விரும்புகிறார்னா, தொழில்நுட்பத்தின் வழியாக நீங்கள் நம்புகின்ற போயிங் நிறுவனத்தை விட என்னுடைய ஸ்பேஸ் ஷட்டில் ரொம்ப பாதுகாப்பானது. மனித நம்பிக்கைகளுக்குள் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை எல்லாம் துடைத்து போடுகின்ற ஒட்டடை அடிக்கின்ற வேலையை விஞ்ஞானம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். டெய்லி ஏதாவது ஒரு பரபரப்பு செய்தி வந்துட்டு தான் இருக்குது. நாமளும் பேசிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. ராகுல் காந்தி அமெரிக்கா போனார், அதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் அமெரிக்கா போனார், இவர் என்ன சாதிச்சுட்டு வந்தார், இங்கே ஒன்றும் பெரிய முதலீடுலாம் கொண்டு வரல அப்படின்னு எதிர்கட்சி சொல்கிறது, நாங்கள் முதலீடு கொண்டு வந்தோம்னு அவங்க சொல்கிறது, ராகுல் காந்தி அங்கே போய் பேசுனது இந்தியாவை போய் அவமானப்படுத்திட்டாங்கன்னு அப்படின்னு அவங்க பாஜகக்காரங்க பேசுகிறது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. அது ஒரு பக்கம். ராகுல் காந்தி எப்போ நாக்க விட்டுருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்திரா காந்தி ஏற்பட்ட நிலைமை ஏற்படும் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இதுக்கு காங்கிரஸ் பதிலடி கொடுக்குது. இது மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அடுத்தது மது விலக்கு மாநாடு, மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி மாநாடு. இதுக்கிடையில் ஜிஎஸ்டி, நிர்மலா சீதாராமன் கோவையில் அன்னபூர்ணா விஷயம், அது பெருசாக. இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசியல் பரபரப்பு வந்துட்டு தான் இருக்குது. இப்போ நேற்று விஜய் போய் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினது, இவர் ஏன் அங்கே போய் செலுத்துகிறாரு அப்படின்னு அது ஒரு குரூப்பு பேசிகிட்டு இருக்குது. டெய்லி இது மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. இதே போல் உலகத்தின் பார்வையில் இன்னொரு விஷயமும் வந்தது. அதை யாரும் கவனித்தாங்க, அது பெருசாக கவனிக்காமல் விட்டாங்க. விண்வெளிக்கு போன சுனிதா வில்லியம்ஸ் ஜூன் 14ஆம் தேதியே திரும்பி வரணும், ஆனால் வரல, பிறந்த நாளே அங்கே கொண்டாடிட்டாங்க அப்படின்னு. இவங்க அங்கே எதுக்காக அங்கே போகிறாங்க ஒன்று, இன்னொன்று அங்கே என்ன சிக்கல், திரும்பி வரதில் என்ன சிக்கல், அது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அதாவது நீங்கள் அரசியலோடு ஆரம்பிச்சிங்க. நான் அரசியல் பேச போகிறதில்லை இந்த நிகழ்ச்சியில். இருந்தாலும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சுட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். அதாவது இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு இனிமேல் இந்த 300 கோடி 400 கோடி செலவு பண்ணி தேர்தலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு விண்ணப்பத்தை போட்டு அடிக்கடி நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டுக்கு வர சொன்னால் போதும். ஒன்றும் தேவையில்லை. அவங்க ஒரு 4-5 வாட்டி வந்துட்டு போனால் போதும். தன்னால் 40க்கு 40 ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதோடு நிறுத்திப்பாங்க. அது நம்ம அதில் உள்ளே போனால் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் சுனிதா வில்லியம்ஸ் வழக்கமான செய்தி அதை விட்டுரும், இதோடு நிறுத்திடும், இதுக்கு மேலே அரசியல் வேணாம். நீங்கள் சொன்ன அந்த செய்தி உலகத்தினுடைய பார்வையில் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தாலும் மக்களுடைய போராட்டம், நடுமத்தில் நடந்துக்கிட்டு இருக்க போர், உக்ரைன் ரஷ்யா போர், ஹெஸ்புல்லாவுடைய போர், லெபனானில் போய் இப்போ வாக்கி டாக்கி வெடிச்சதுலேருந்து பேஜர் வெடிக்கிறதுலேருந்து இஸ்ரேல் ஆடுகின்ற ஆட்டம், அப்புறம் ஈரான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றாக சேர வேண்டும் என்று அழைத்திருக்கின்ற அழைப்பு, இந்தியா, பங்களாதேஷ், மயன்மார் போன்ற நாடுகளில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் குறிவைத்து அழிக்கப்படுகிறார்கள் சொன்ன ஈரானோட ஸ்டேட்மெண்ட்டு, இப்படி பல செய்திகள் போய்கொண்டிருந்த இடத்துல அறிவியல் விந்தைகள் புரிந்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவில் எப்பொழுதுமே விண்வெளிக்கு அவங்களுடைய பரிசோதனை முயற்சியாக பல கட்டங்களில் அந்த ராக்கெட் அனுப்புறது, ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதெல்லாம் நாசா பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூமியினுடைய புவியீர்ப்பு விசைக்கு மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்று அழைக்கப்படுகின்ற விண்வெளி நிலையங்களை அமைத்து ரஷ்யா, சைனா, அமெரிக்கா போன்ற பல நாடுகள் நிரந்தர ஏற்பாடுகள் வச்சுருக்காங்க, ஜப்பான் உள்பட. இந்தியா அதன் கூட போட்டி போட்டுக்கிட்டு அப்பப்போ அதை செய்து கொண்டிருந்தாலும் கூட நம்ம வேறு நோக்கங்களில் சந்திராயன் அது இதெல்லாம் அனுப்புகிறோம்.
ஆனால் அவங்க பரிசோதனை முயற்சி என்பதை விட பல காலமாகவே வந்து இந்த ஸ்பேஸில் போய் அவங்க உட்காந்துட்டு விண்வெளியில் வந்து உலகத்தை வேவு பார்ப்பதற்கும் அதை பயன்படுத்துகிறார்கள்னு ஒரு பரவலான வதந்தி உண்டு. அப்போ பல பரிசோதனைகளை அவங்க விண்வெளியில் செஞ்சிகிட்டு இருக்கும்போது அந்த அஸ்ட்ரோநாட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விண்வெளி வீரர்களை அந்த நாசா வந்து அனுப்பும்போது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் அங்கேருந்து தங்கி பல பரிசோதனைகளை செய்துவிட்டு அதுக்கு பிற்பாடு பூமிக்கு திரும்புறது வந்து ஒரு வழக்கமாக இருக்குது. அப்படி வழக்கமாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோர் என்று சொல்லப்படுகின்ற 2 பேர் இப்படிப்பட்ட ஒரு விண்கலத்தில் போகிறாங்க. அந்த விண்கலத்தை செஞ்சது வந்து போயிங் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லைனர்னு பேர். போயிங் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லைனரில் பல மில்லியன் டாலர், கோடிக்கணக்கான டாலர் செலவு பண்ணி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சுனிதா வில்லியம்ஸையும் இந்த புச் வில்மோரையும் அனுப்புகிறாங்க. இதில் நமக்கு வந்து என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர். இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 தடவை வந்து அந்த ஸ்பேஸ் மிஷனுக்கு வந்து போயிட்டு வந்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ்ட்ரோநாட். அவங்க வந்து போகும்போது வந்து ஜூன் மாதம் அவங்க போயிட்டு வந்து ஒரு 8 வாரத்தில் திரும்புகிற மாதிரி தான் அந்த ப்ரோக்ராம். அந்த 8 வாரத்தில் திரும்புறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு எப்படிப்பட்ட ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா புவியீர்ப்பு விசை இல்லாத காரணத்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து அவங்க மிதந்துக்கிட்டு தான் செய்யணும். அந்த மிதந்துக்கிட்டு செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் நம்முடைய பயாலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற உடல்நிலை இருக்குது இல்லையா, அதனுடைய தகுதிகள் வந்து அவ்வளோ தான் தாங்கும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் தாங்கும். அதுக்கு பின்னாடி வந்து காலநிலை மாற்றம் மாதிரி, பருவநிலை மாற்றம் மாதிரி ஒட்டுமொத்தமான உடல்நிலை மாற்றம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அந்த பீரியடுக்குள்ளே அவங்க வந்துடணும். இப்போ அந்த ராக்கெட் வந்து போகும்போது இப்போ இவங்க போயிருக்கிற அந்த போயிங் ஸ்டார்லைனர் இருக்குது பார்த்திங்களா, அது பூமிக்கு மேலே வந்து ஒரு 252 மைல் தொலைவில் மேலே மையம் கொண்டு அந்த ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அடிக்கடி போய் அங்கே தங்கி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிவிட்டு பரிசோதனைகள்லாம் பண்ணிவிட்டு, இந்த பரிசோதனைகள் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மனிதனை பூமிக்கு வெளியே குடியிருக்க வைக்க முடியுமா, அதற்குண்டான காலநிலை மாற்றங்களை அங்கே உருவாக்க முடியுமா, பயிர் வளர்க்க முடியுமா, செவ்வாயில் பயிர் வளர்க்க முடியுமா அப்படின்னும் போது செவ்வாய்க்கு போகிறதெல்லாம் எண்டேவர் விண்கலம் வந்து போகும். மார்ஸ் செவ்வாய்க்கு அது இன்னும் வந்து பல 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 கோடி மைல்கள் கடந்து போகிறது. அது வரைக்கும் மனிதர்களுடைய முயற்சி வந்து போய் வந்தாச்சு. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போன அந்த கலம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து திருப்பி வரணும். திருப்பி வரும்போது அந்த விண்கலத்தை இயக்குகின்ற அந்த கருவிக்கு பேர் த்ரஸ்டர்னு பேர். அந்த த்ரஸ்டர்ன்றது வந்து அந்த உந்து சக்தியினுடைய விளைவாக அந்த உந்து சக்தி கிளம்பிச்சுனா தான் அது பூமியை நோக்கி பயணிக்கும். அந்த பூமியை நோக்கி பயணிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கோணம் இருக்குது பாருங்கள், அந்த கோணத்தில் வந்து அதனுடைய பயணம் வரணும். அந்த பயணத்தில் அது வந்ததுனா தான் பூமிக்குள்ளார வந்து என்டர் ஆகும். அப்படி ஆகலை, அந்த கோணம் வந்து கொஞ்சம் மாறினாலும் கூட என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அது நேரடியாக செங்குத்தாக இறங்கும்போது பூமியினுடைய வெப்பநிலையும் அதனுடைய வெப்பநிலையும் மோதுகின்ற பொழுது வெடித்து சிதறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அல்லது பவுன்ஸ் பேக்குன்னு சொல்லுவாங்க, திருப்பி வந்து ஸ்பேஸ் உள்ளாரே ஓடி போயிடும். உள்ளே போயிடுச்சுன்னா திருப்பி கொண்டு வர டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இவங்க போயிட்டு இருந்த இடத்துல அந்த தொழில்நுட்ப கோளாறு வந்த காரணத்தால் குறிப்பிட்ட அந்த 8 வாரத்துக்கு அவங்களால திரும்ப முடியலன்னு சொல்லும்போது அவங்களுக்கு போன ஆக்சிஜன், உணவு பொருட்களுடைய இதெல்லாம் இருக்கு இல்லையா, குறைஞ்சிக்கிட்டே வந்த உடனே இப்போ மற்ற நாடுகள் வச்சுருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து இருக்கிற சப்ளை எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுடைய அந்த ஸ்டே என்று சொல்லப்படுகின்ற அங்கே தங்குகின்ற காலத்தை வந்து நீட்டிக்க முடிந்திருக்கிறது. இன்றைய தேதி வரைக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தப்போ வெறும் 96 மணி நேரத்துக்கு தான் ஆக்சிஜன் சப்ளை இருந்தது. இப்போ அதெல்லாம் அவங்க கொடுத்துருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் திரும்ப வேண்டிய அவங்க இந்த அக்டோபர் பிறக்க இருக்கின்ற நேரத்திலும் என்றைக்கு பூமிக்கு திரும்புவார்கள் என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து அங்கே வந்துருச்சு. அப்போ அவங்க வந்து உயிரோடு வரப்போகிறாங்களா, உயிரோடு கொண்டு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா, அந்த சாத்தியக்கூறுகள் இருப்பதற்குண்டான தொழில்நுட்பத்தை அமெரிக்கா போன்ற நாடுகளில் கைகளில் இருந்தாலும் கூட அவர்கள் அதை என்ன செய்ய போகிறார்கள், 2 உயிர்கள் முக்கியமா அல்லது அந்த ராக்கெட்டை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அம்போன்னு விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு இருக்கிற விவாதம் தான் உலக அளவில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கிற இடத்துல அந்த த்ரஸ்டர்ன்ற கருவி வேலை செய்யாத காரணத்தால் அவங்க மேலே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதமான உடற்பயிற்சியும் மனவள பயிற்சி எல்லாம் கொடுத்து தான் மேலே அனுப்பியிருந்தாலும் கூட ஒரு வானத்தில் வந்து அப்படியே மிதந்து கொண்டிருக்கின்ற இடத்தில் நாம் போவோமோ அல்லது போய்விடுவோமோ என்கின்ற அச்சத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, உடல்நிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்ற அறிவியல் பூர்வமான கேள்வி ஒன்று இருக்குது. அந்த அறிவியல் பூர்வமான கேள்விக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தக்க மனநிலையில் இருந்து கொண்டு பதிலளித்து கொண்டிருந்தாலும் கூட
அவர்கள் வந்து பூமியோடு தொடர்பில் இருந்தாலும் கூட, தொடர்ந்து காணொளி காட்சிகள் மூலமாக பேசிக்கொண்டிருந்தாலும் கூட, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தளர்வு நிலை வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ அவங்க அங்கேருந்தே அமெரிக்காவினுடைய தேர்தலில் வந்து நாங்கள் ஓட்டு போட போகிறோன்ற அளவுக்குலாம் ஜோவியலாக பேசிகிட்டு இருக்காங்க, நகைச்சுவையோட. 1000 இருந்தாலும் உள்ளுக்குள் இருக்கிற அந்த உயிர் பயத்திற்கு அங்கே இருக்கின்ற புறச்சூழல் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த விண்கலத்தின் உள்ளார வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து பயிற்சி அளிக்கப்பட்டாலும் கூட இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகணுன்னா கூட அவங்க நீந்திர மாதிரி தான் போக முடியும். புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு பொருளை போட்டால் கூட மேலே போய் அந்த இடத்துல நிற்கும். அதை வந்து எக்கி எடுக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ஸ்பூன் வந்து இப்படி கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு உண்டான பயிற்சியிலேருந்து எல்லா பயிற்சிகளும் வந்து ஒரு அந்தரத்தில் வந்து மேஜிக் மாதிரி மந்திர சூழலில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ பூமிக்கு வருகின்ற அந்த சூழல் வருகின்ற காலநிலை வந்து நீட்டிக்கும் போது அவர்களுடைய உடல்நிலையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது மைக்ரோ ரேடியேஷன் ஒரு 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 சுமாரான அளவிற்கு வந்து கதிரியக்கம் வந்து அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மைக்ரோ ரேடியேஷனுடைய கதிர் இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதிர் இயக்கம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதனுடைய தாக்கம் காரணமாக அவர்கள் பூமிக்கு திரும்பியதற்கு பின்னால் புற்றுநோய் வருவதற்குண்டான காரணிகள் அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, புவியீர்ப்பு விசை இல்லாத காரணத்தால் எலும்பினுடைய டென்சிட்டி இருக்குது பாருங்கள், அடர்த்தி, அந்த எலும்பினுடைய அடர்த்தி வந்து குறைய குறைய என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மிக எளிதாக சாதாரணமாக இடிச்சுக்கிட்டா கூட அவங்க எலும்புலாம் நொறுங்கி போயிடும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து காக்னிட்டிவ் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது யாருமற்ற அந்தரத்தில் உலகத்தினுடைய ஒரு மூலையில் வெறும் மக்களோடு தொடர்பு மட்டுமே வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் நாம் உயிரோடு போவோமோ இல்லையே என்கின்ற ஒரு அச்ச மனநிலை வருகின்ற பொழுது காக்னிட்டிவ் சென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போவோமா போக மாட்டோமா, நம்மளை வந்து அரசாங்கம் கொண்டு போயிருமா, விட்டுருவாங்களா அப்படின்ற இடத்துல வந்து அந்த காக்னேட்டிவ் சென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனநிலை மாற்றங்கள். இதுக்கு நடுத்தர தான் சுனிதா வில்லியம்ஸோட வாழ்க்கை வந்து இப்போ அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. இது எல்லாமே முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி அதெல்லாம் தயாராக தான் போவாங்க, இந்த மாதிரி வரும் இந்த பின்வழி. ஆமாம் ஆமாம், இந்த திரிசங்கு சொர்க்கம்னா என்னன்றது வந்து இப்போ சுனிதா வில்லியம்ஸ்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் தொங்கிட்டு இருக்கிறது தான் திரிசங்கு சொர்க்கம் போல் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்புறம் 2-3 இமெயில் அனுப்பிச்சிடுவான். நீங்கள் வந்து இந்த அனுமான் சாலிசா படிங்க, அதை படிங்க, அதை படிங்க, விட்டுருங்க, அது வேணாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அரசியலும் அதில் இருக்குது. ஏன்னா அந்த போயிங் நிறுவனம் வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஸ்டார்லைனரை வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ போயிங் நிறுவனத்துக்கு வந்து இது மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் மெஷின் இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபெயிலியர், டெக்னிக்கல் ஃபெயிலியர், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது போகலன்னு சொன்னால் இனிமேல் அந்த நிறுவனத்திற்கு வந்து அது ஒரு பெரிய சர்க்கிள். இங்கே வந்து இலான் மஸ்க் வந்து ஒரு கோல் அடிக்கிறார். இலான் மஸ்க் வந்து உங்களுக்கு டெஸ்லா கார் உற்பத்தி செஞ்சாலும் கூட ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நிறுவனம் வச்சுருக்கார். அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமாக அவர் விண்வெளிக்கு வந்து சுற்றுப்பயணம் போவதற்கெலாம் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் ரெடி பண்ணி கொண்டு போகிறார். கொண்டு போயிட்டு இருக்கும்போது பேரலாக வந்து இப்போ என்ன நடந்துகிட்டுன்னு கேட்டிங்கன்னா இவங்க 252 மைல் தானே போனாங்க. அவர் வந்து ஒரு ராக்கெட் அனுப்புகிறார் ஸ்பேஸ் எக்ஸ். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லலாம் தாண்டி ஒரு 600-700 மைலுக்கு மேலே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கீழே இறங்கிடுச்சு வெற்றிகரமாக. போன ஆளுங்க வந்துட்டாங்க. அப்போ அவர் என்ன வந்து அரசாங்கத்துக்கு செய்தி சொல்ல விரும்புகிறார்னா, தொழில்நுட்பத்தின் வழியாக நீங்கள் நம்புகின்ற போயிங் நிறுவனத்தை விட என்னுடைய ஸ்பேஸ் ஷட்டில் வந்து ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு அங்கே ஒரு பிட்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அமெரிக்க அரசாங்கத்துக்கு வந்து நான் வந்து சுனிதா வில்லியம்ஸை காப்பாற்றுறதுக்கு என்னாலான முயற்சிகளை நான் செய்வதற்கு தயார்னு இலான் மஸ்க் வந்து ஒரு பக்கம் போட்டாலும் கூட இந்த பக்கம் இம்மிகிரன்ஸுக்கு எதிரான அமெரிக்காவில் குடியேறவர்களுக்கு எதிரான அரசியலை ட்ரம்ப்போட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் எலான் மஸ்க். ட்ரம்ப்புக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக கமலா ஹாரிஸுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, ஜோ பைடனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிற இடத்துல அவர்கிட்ட ட்விட்டர் நிறுவனத்தை அவர் வாங்கிட்டார் இல்லையா, எக்ஸு. ட்விட்டர் வாங்கினது பிற்பாடு எக்ஸ் வந்ததுக்கு பின்னாடி இலான் மஸ்க் என்பவர் நாட்டினுடைய அரசியல் முடிவுகளை தீர்மானிக்கின்ற இடத்திற்கு தன்னால் வர முடியும் என்று நம்புகிறார். அதற்கு வந்து அவர் பழைய ட்விட்டரை பயன்படுத்தி அரசியல் செய்வதற்கு எக்ஸ் தளத்தை பயன்படுத்துகிறார். அந்த எக்ஸ் தளத்தை பயன்படுத்துவதன் மூலமாக ட்ரம்பிற்கு ஆதரவாக போய் நிற்கின்ற இடத்தில் கமலா ஹாரிஸுக்கும் ஜோ பைடனுக்கும் ஒரு நெருக்கடி கொடுப்பது என்பது முக்கியமல்ல. அமெரிக்காவில் வந்து குடியேறி இருக்கின்ற இமிகிரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குடியேறி வந்த மக்களுக்கு பின்னால் வருகின்ற பிரச்சனைகளுக்கு இலான் மஸ்கும் ஒரு காரணமாக இருக்க போகிறார். அதுக்கு ட்ரம்ப் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த இந்தியா வம்சாவளியை வச்சு ஹாரிஸை வச்சு தானே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிவான்ஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி உஷா சிலுக்கூரி வந்து அவங்க விசாகப்பட்டினத்தை பிறந்தவங்க. ஆகவே என்னுடைய துணை ஜனாதிபதியாக வர இருக்கின்றவருடைய மனைவி இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கார். இது நடுமத்தில்
கோவிட் வந்து உச்சத்தில் இருக்கும்போது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படும் எப்படி குஜராத்துக்கு ட்ரம்ப் வந்துட்டு போனாரோ அதை போல நம்முடைய மோடி வந்து இன்டைரக்டாக ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்திய வாக்கு வங்கிகளை கொண்டு செல்வதற்காக அவர் ஒரு அமெரிக்க பயணத்தை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கார். அதனால் ட்ரம்ப் நான் சொல்கிறார் மோடி இஸ் a கிரேட் மேன், அவர் இங்கே வருகின்ற போது நான் அவரை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்வதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. இந்த அரசியல்லாம் எலான் மஸ்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல குஜராத்தில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி டெஸ்லா நிறுவனம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அது அப்படியே நின்று போச்சு. இந்த தேர்தலுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படிப்பட்ட புறச்சூழல் இருக்கின்ற இடத்துல தான் சுனிதா வில்லியம்ஸனுடைய உயிர் வந்து அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்வது என்பது ஒன்று மட்டுமில்லை. நாளைக்கு எலான் மஸ்கோட விண்வெளி கலமே போய் அதை கொண்டு வந்தாலும் கூட இனிமேல் விண்வெளி கலங்கள்லாம் ஏன்ட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரைவேட்டைசேஷன் இருக்கு பாருங்கள், நாசா தலையிலே போய் கை வைக்கிறதுக்கு எலான் மஸ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போது இந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் வர வேண்டியவங்க பிப்ரவரி 2025 தான் வரப்போகிறதா இப்போ ஒரு ஹேஷியம் அடிப்படுது. பிப்ரவரி 2025 வரைக்கும் அந்த காலநிலை மாற்றங்களும் உடல்நிலை மாற்றங்களும் மனநிலை மாற்றங்களும் அவரை ஒரு பெண்மணியாக ஒரு மனுஷியாக கூட இருப்பவர்கள் 2 பேருமே எந்த நிலையில் எப்படி திரும்ப போகிறார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏற்கனவே 2003 கல்பனா சால்வா போனாங்க, அப்பயும் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. இப்போ போகிறவங்களும் இந்திய வம்சாவளி, அதுனா இவங்க 2 பேருக்காகவும் மட்டும் அந்த மாதிரி ஒரு சிக்கல் இதில் அப்படி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் நான் பார்க்க விரும்பலை. ஏன்னா அவங்க போய் நாசாவில் தங்களை இணைத்து கொண்டு அதற்குண்டான படிப்புகள்லாம் படித்து அவங்க விருப்பப்பட்டு எடுத்துக்கொண்ட துறை தான் அது. மிக சோகமான வரலாறு. அவங்க வந்து ஹரியானாவில் வந்து கர்னாலில் பிறந்தவங்க, அங்கே போய் டெக்ஸாஸ்லேயும் அங்கேயும் இங்கேயும் படிச்சுட்டு நாசா மூலமாக பல விண்வெளி பரிசோதனைகளுக்கெல்லாம் தன்னை ஆட்படுத்தி கொண்டு போனப்போ இப்போ நான் சொன்ன அதே டெக்னாலஜி மாதிரி தான் அந்த கொலம்பியாவிலையும் இதே பிரச்சனை தான். அந்த த்ரஸ்டர் வந்து ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த பேட்டரிக்கெல்லாம் வந்து அந்த தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்கிற அந்த பேட்டரிக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 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 கவசத்தை வந்து அது கொஞ்சம் இழந்ததுனா கூட பிரச்சனை வந்துடும். இப்போ அவங்க வரும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு லீக் வந்தது, கசிவு. அந்த கசிவு வரும்போது அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கசிவினுடைய காரணமாக தொழில்நுட்பத்தின் காரணமாக நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் நுழைஞ்சாதான் அது பூமியினுடைய ஆர்பிட்டில் வந்து நுழைய முடியும். அந்த ஆர்பிட்டில் நுழையிறது வந்து அந்த ஆர்பிட்டில் நுழைய முடியாமல் புவியீர்ப்பு விசைக்கு உள்ளே வருகின்ற பொழுது எவ்வளோ வேகத்தில் வரும் ராக்கெட்டு. அந்த வரும்போது வந்து அந்த கசிவு இருந்தது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பஸ்ட் ஆகி ஒரு தீப்பிடிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. தீப்பிடிக்கிற நிலைமைக்கு போகும்போது இதே கேள்வி அப்பயும் இருந்தது. அப்போ இருந்தப்போ 7 பேர் அதில் அந்த 7 பேர் அந்த இடத்துல அது பூமிக்குள் நுழைகின்ற இடத்தில் அந்த கசிவின் காரணமாக தீப்பிடித்து 7 பேரும் சாம்பலாகி போனார்கள். அப்போது கல்பனா சாவ்லா போனது வந்து 2003, அவங்களே விருப்பப்பட்டு தான் போனாங்க. இது இப்போ இதுக்குள்ளார அரசியல் பேசணும்னு நம்மளுக்கு நேரம் கதை விட்டுருப்பானுங்க. இந்தியர்களை வந்து பரிசோதனை எலி மாதிரி அமெரிக்கா பயன்படுத்துது, ஏன் இந்திய வம்சாவளிக்காரங்களாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை கல்பனா சாவ்லா போனப்பையும் அவங்களோட போனவங்க அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்கள் இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க ஆள் இருக்காங்க. அதனால் வந்து அந்த குறுகிய கண்ணோட்டத்தில் நான் பார்க்க மாட்டேன். கல்பனா சாவ்லா சமயத்தில் நடந்ததும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இப்போது இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில்நுட்பம் எவ்வளோதான் வளர்ந்திருந்தாலும் கூட மனித முயற்சிகளை தாண்டி மனிதன் எல்லாத்தையும் செய்யும்போது அறிவியல் மூலமாக இந்த உலகத்திற்கு இன்னும் என்ன விளைவுகளையும் விடிவுகளையும் கொண்டு வருவான் தான் பார்த்துட்ருக்கான். ஆம்ஸ்ட்ராங் வந்து நிலாவுக்கு போனப்போ அங்கே வந்து சந்திரன் உச்சத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு யாரையும் பார்த்ததா சொல்லலை இல்லையா. போதா வரைக்கும் அவர் இஸ்லாமியராக மாறிட்டான்னு கதை விட்டானுங்க. அப்புறம் இப்போ வந்து செவ்வாய்க்கெல்லாம் விண்கலம் போனது வந்து அங்காரகனை போய் யாரும் பார்த்ததெல்லாம் கிடையாது. மனித நம்பிக்கைகளுக்குள் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை எல்லாம் துடைத்து போடுகின்ற ஒட்டடை அடிக்கின்ற வேலையை விஞ்ஞானம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒட்டடை அடிக்கின்ற வேலையை விஞ்ஞானம் செய்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக இப்படி சில மாறுதல்கள் வரும்போது சில மனித உயிர்கள் வந்து பலியாகிறது வந்து நடந்துருது. ஆனால் நமக்கு வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கின்ற காரணத்தான் நம்முடைய பரிவு என்பதும் அவர்கள் மீது இருக்கின்ற அனுதாபம் என்பதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் இதற்கெல்லாம் தயாராகி தான் மேலே செல்கிறார்கள் என்பது அறிவியல் கலந்த உண்மை. இப்போ இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்கிறப்பயே இப்போ வந்து சுனிதா வில்லியம்ஸ் வரப்போ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு, கல்பனா சால்வா வரப்போ ஒரு சிக்கல் ஏற்பட்டது, இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ அப்போல்லாம் அந்த அப்போலோ இதில் போனப்போ அப்போ என்ன தொழில்நுட்பம் வந்தது, எதை நம்பி அனுப்புனாங்க, எந்த தைரியத்தில் போனாங்க? அதுதான், அதாவது மனித குலத்தினுடைய முயற்சி இருக்குது பார்த்தீங்களா. அப்போலோ வந்து மூணில் வந்து சந்திரனில் போய் இறங்கும்போது ஆம்ஸ்ட்ராங் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். அதாவது எ ஜெயண்ட் லீப் ஆஃப் த மேன்கைண்ட், அதாவது உலக மனிதகுலம் என்பது தாவி குதித்த அறிவியல் புரட்சின்னு அதை நம்ம சொல்லலாம். அது ஆம்ஸ்ட்ராங்குடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா அதுதான் இப்போ வந்து பதிவு செய்யப்பட்ட ஒன்று.
அப்போலோ போனப்போ என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து முதல்ல ஆள் அனுப்புறதுன்னு வந்து இந்த வல்லரசு நாடுகளுக்குள்ளே போட்டி. ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இருந்தபோது ரஷ்யாவை வந்து முதல்ல ஆள் அனுப்பிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம தான் போய் இறங்கணுன்றதுக்காக வந்து கிட்டத்தட்ட முடிவு பெறாத நிலையில் இருந்த இன்கம்ப்ளீட் மிஷன், அதாவது அந்த ராக்கெட் முழுதாக தயாராகாத ஒரு நிலைமையிலே ஆம்ஸ்ட்ராங்கையும் ஆல்டனையும் காலின்ஸையும் போட்டு அனுப்பிவிட்டாங்க. அவங்க போய் வெற்றிகரமாக வந்து நிலவில் இறங்கி எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அதில் ஒரு சொல்லப்பட்ட கதை உண்மையோட ஒரு வரலாறு இருக்குது. நினச்சி பார்த்தா இப்போ கூட வந்து புல்லரிக்கும். அதாவது இவங்க போய் எல்லா பரிசோதனைகளையும் முடிச்சுட்டு வந்து உங்கள் குறிப்பிட்ட டைம் வந்து அந்த இது வந்து டேக் ஆஃப் ஆகணும். அந்த ராக்கெட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது ஒருத்தர் வெளியில் இருக்கார், அவர் உள்ளே வந்து சேரணும். ஆம்ஸ்ட்ராங் இருக்கார், ஆல்ட்ரின் இருக்கார், காலின்ஸ் இருக்கார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளார வந்து ஒரு பிளாஸ்டிக் இது வந்து ஒன்று உடஞ்சி கிடக்கு ராக்கெட் உள்ளார. என்னடா அது பிளாஸ்டிக் உடஞ்சி கிடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சுவிட்சு. அந்த சுவிட்சு உடஞ்சி பிளாஸ்டிக் வந்து கீழே கிடக்குது. அந்த சுவிட்சில் இருக்கிற சர்க்கியூட்டு தான் திருப்பி வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு உண்டான சுவிட்சு. அது உடஞ்சி போயிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க கீழே பூமிக்கு வந்து தகவல் அனுப்புகிறாங்க. தகவல் அனுப்பும்போது நான் படித்த செய்திகளினுடைய அடிப்படையில் அப்போதைய குடியரசுத் தலைவர் ரிச்சர்ட் நிக்சன் வந்து இவங்க வரப்போகிறதில்லை பூமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு உண்டான இரங்கல் உரையை கூட அவர் தயார் பண்ணிட்டு தான் ஒரு செய்தி இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த தகவல் வருகின்ற நேரம் என்றதே ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக செவ்வாய் கிரகத்துக்கு வந்து எண்டேவர் போச்சு இல்லைங்களா, அந்த எண்டேவர்ன்ற ஒரு களம் வந்து கீழே வந்து அப்படியே ஓடும், மோட்டர் மாதிரி பார்த்துருப்பீங்க. அது இங்கேருந்து தான் இயக்குவாங்க. இயக்கும்போது ஒரு மூமெண்ட், ஒரே ஒரு சின்ன நகர்வை அது தவறுதலாக செஞ்சிருச்சுன்னா அது தவறுதலாக செய்கிறது என்பது இங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் உணர்வதற்கு கிட்டத்தட்ட 6 நிமிஷம். அதுக்கு பிற்பாடு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு நகர்வை அவங்க மாற்றினாங்கன்னா அது போய் சேர்றதுக்கு 6 நிமிஷம் ஆகும். அது சரியாக வேலை செய்தான் திருப்பி பார்க்குறதுக்கு 6 நிமிஷம் ஆகும். அப்போது ஒவ்வொரு நொடியும் இமைக்காமல் கண் உறங்காமல் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானிகள் தான் இந்த உலகத்தினுடைய வெளிச்சத்தை அடுத்த கிரகம் வரைக்கும் கொண்டு போகிறான். அப்போ அந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் போனப்போ சுவிட்சு உடஞ்சி கிடந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே மனித மூளை எவ்வளோ மகத்தானதுன்றதுக்கு ஒரு வரலாற்று செய்தி இருக்குது. இவங்க வர முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த சுவிட்சு வந்து போடலன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு சொன்ன உடனே இந்த பால் பாயிண்ட் பேனான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேனா ஒன்று அங்கே வச்சுருக்காங்க. வச்சிருந்த இடத்துல இவர் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணுறாரு, அதை கூராக சீவிட்டு போட்டு நசுக்கி ஜாம் பண்ணி அந்த சுவிட்ச் உள்ளார் அப்படி சொருகிறார். சொருகிட்டு வந்து அப்படி அட்டம் பண்ணி பார்த்த உடனே வேலை செஞ்சிருச்சு. வேலை செஞ்சு அந்த சுவிட்சு வந்து வேலை பண்ண பிற்பாடு தான் அவங்க போன ராக்கெட்டே வந்து கிளம்பி பூமிக்கு வந்து சேர்ந்தது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பால் பாயிண்ட் பேனா தானே அப்படின்னு நம்ம நினைக்காம மனித மூளை அந்த கணத்தில் அந்த நொடியினுடைய ஒரு துகளில் எடுத்த முடிவு எவ்வளோ பெரிய சரித்திரத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்றதுக்காக 50-60 வருடங்கள் கடந்து அதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்காட்சி இருக்குது பாருங்கள், அந்த மியூசியம், அதில் வந்து அந்த பால் பாயிண்ட் பேனாவும் உள்ளே இருக்குது. அப்போ வந்து ஒரு சாதாரண பேனாவை அந்த இடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற மூளை எடுத்த முடிவை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் வந்து அவங்க எடுக்கிறாங்க. அது வந்து அவங்க உயிரை காப்பாற்றுறது முக்கியம் இல்லை, அந்த ராக்கெட்டும் திரும்பி வருது. மனிதகுலத்தினுடைய வரலாற்றில் வந்து நிலவிற்கு சென்று ஆம்ஸ்ட்ராங் இறங்கி அப்போலோ 11 இருக்குது பாருங்கள், அது நீண்ட நெடிய வரலாற்றில் நிலைத்து நிற்பதற்கு அது அப்படியே திரும்பினது ஒரு காரணம். அங்கே போய் அவங்க செத்து போயிருந்தாங்கன்னு வச்சுங்க என்ன ஆகும், இது வந்து வரலாற்றுக்கே வந்திருக்காது. ஆனாலும் அந்த அறிவியல் வெற்றிக்கு காரணமாக அந்த மனித மூளை அந்த நேரத்தில் செயல்பட்டது பாருங்கள், அதுதான் இயற்கையினுடைய விந்தை. இதில் நான் ரொம்ப முக்கியமாக 2 முறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அரசாங்கம் வந்து காப்பாற்றுமா கைவிட்டுருமான்னு கேட்டிங்க இல்லையா, எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேணாம். இன்றைக்கி உலக நாடுகள் வந்து அப்படிலாம் வேடிக்கை பார்த்துறாரு. ஆனால் இப்படி ஒன்று நடந்தால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை, அறிவியல் புனைவு, எதிர்காலத்தில் இப்படி நடக்கலாம் என்பதை சுஜாதா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறு நாவல் எழுதினார். வானத்தில் ஒரு மௌனத்தாரகைன்னு பேர். அந்த வானத்தில் மௌனத்தாரகையில் கிட்டத்தட்ட இப்போ சுனிதா வில்லியம்ஸ் கதை தான் ஓடும். அதாவது ஒரு ராக்கெட் வந்து இந்தியாவிலேருந்து அனுப்புவாங்க. அப்போ அவர் சொல்லுவார் அது அதிபர் ஆட்சியில் இருக்கும், 2050 2060 அதிபர் ஆட்சியில் இருக்கும், அறிவியல் உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு ராக்கெட் அனுப்புகிறாங்க. அந்த ராக்கெட் அனுப்புகிற இடத்துல இந்த மாதிரி போன இடத்துல தொழில்நுட்ப கோளாறு வருது. திரும்பி போகும்போது அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அந்த அறிவியல் ஆய்வாளர் பேர் வந்து துரு. அந்த துரு விண்வெளி வீரர் போகும்போது தான் குழந்தை இருக்கும். குழந்தை வந்து சொல்லுவோம், அப்பா எனக்கு இத்தனை நாள் பிறந்த நாள் வருது, நீ இருப்பியா, முதல் பிறந்த நாள் 2வது பிறந்த நாள் அந்த மாதிரி இருக்கும்போது என் பிறந்த நாள் நீங்கள் வருவேன்னு கேட்டால் பையன்கிட்ட வந்து எல்லா விதமான ப்ராமிஸும் பண்ணுவார். பண்ணிவிட்டு வந்து இவர் நேராக அந்த ராக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அரசாங்கம் வந்து அவரை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நகர்வையும் ஒவ்வொரு அசைவையும் அரசு வந்து கண்காணித்து கொண்டே இருக்கின்ற இடத்துல துரு போய் அதை சரி பண்ணிடுவார்.
சரி பண்ண உடனே ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடும். சரி பண்ணிட்டாங்க. கற்பனை கதை தான். பண்ணிட்ட பிற்பாடு இதே மாதிரி ஒரு தொழில்நுட்ப கோளாறு வந்து அந்த விண்கலத்திலேருந்து அவருக்கு எல்லா சப்ளையும் போயிட்டு வந்து ஒரு அம்பிளிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க, தொப்புள் கொடி மாதிரி தான் போய் அந்த சப்ளை போயிட்டுருக்கும். அதில் ஒரு கோளாறு வந்து அவர் உள்ளே வர முடியாத அளவுக்கு இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளையும் உணவு சப்ளையும் இருக்கின்ற இடத்துல அவர் துருவ் வந்து இந்தியாவுக்கு வந்தாகணும்னு சொல்லும்போது பெரிய உயர்மட்ட குழுலாம் கூடி பேசுவாங்க. கூடி பேசும்போது வந்து கண்டிப்பாக இன்னொரு ராக்கெட் அனுப்பணும், அனுப்பி தான் வந்து துருவை கொண்டு வரணும்னு சொல்லும்போது அரசாங்கம் வந்து எப்படி அரசியல் செய்யும் அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மையை வந்து அந்த இடத்துல போட்டு உடைப்பார். இப்போ இன்னொரு ராக்கெட் நம்ம அனுப்பினோம்னா அது எத்தனை கோடி செலவாகும்னு கேட்பாங்க. அது ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடி சொல்லுவாங்க. ஒரு துருவ வந்து இன்னும் ஒன்று ரெடி பண்ணேன்னா நம்ம ஐஐடி தான் இருக்குங்க, 1008 சயின்டிஸ்ட் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. பேசிக்கொண்டே இருக்கின்ற இடத்தில் அரசோடும் அந்த விண்வெளி வீரரோடும் இருந்த இணைப்பு என்பது அப்படியே துண்டிக்கப்பட்டுவிடும். அவருக்கு செய்தி சொல்லப்படாது. ஆனால் அவரோ இங்கே குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது குழந்தை கேட்பான், எப்பப்பா வந்துடும், நீ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்தியா வந்து எப்படியா இருந்தாலும் ராக்கெட் அனுப்பிடும், அதிபர் மிக நல்லவர், நான் எப்பொழுதும் உயிரோடு திரும்பிடுவேன், வந்து உன் பர்த்டேயில் கலந்துக்கிறேன் கண்ணுன்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் அவர் சொல்லிடுவார். சொல்லிட்டு இந்த டைமுக்குள்ளே வந்துடுவேன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை இருக்கான் பாருங்கள், அப்பா நாளை வந்து விடுவார், நாளை மறுநாள் வந்து விடுவார் என்று அந்த மணி நேரங்கள் இருக்கு இல்லையா, கவுண்ட் டவுன் சொல்கிறாங்கல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து எண்ண ஆரம்பித்தான். ஒரு எழுத்தாக கீழே எழுதியிருப்பார் சுஜாதா. இறந்து போய் விடுவேன் என்பது துருவுக்கும் தெரியாது, கைவிட்ட அரசாங்கம் கைவிட்டு விட்டது, போன வேலையை முடிச்சிட்டாரு என்று நிதர்சனமாக சில நேரங்களில் அரசாங்கம் எப்படி நடந்து கொள்ளும் என்கின்ற அதிர்ச்சிகரமான உண்மையை அந்த வானத்தில் ஒரு மௌனத்தாரகை என்ற ஒரு சின்ன கதை வந்து சொல்லியிருக்கிற நினைவுகள் வந்தால் நாம் சுனிதா வில்லியம்ஸுக்காக அச்சப்பட வேண்டும். ஆனால் அரசு விட்டுவிடாது என்று நினைத்தால் அவர் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அல்லது ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி எலான் மஸ்க்கு போய் அரசாங்கத்துக்கே வந்து ஒரு பாடம் எடுக்கணும்னு நினச்சிட்டு வந்து அது வந்து ஒரு தனிப்பட்ட சவாலாக எடுத்துக்கொண்டால் அவர் மீண்டும் உயிரோடு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எல்லா வாய்ப்புகளும் இருந்தாலும் பூமிக்கு திரும்பியதற்கு பின்னால் இந்த நீட்டிப்பின் காரணமாக அவருடைய மனநிலை, உடல்நிலை மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்பதை உலகம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற வேளையில் மனிதகுலம் என்பது இப்படிப்பட்ட ஆபத்தான சவால்களுக்கு இடையில்தான் தனது அறிவியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த அறிவியலை எவன் செய்கிறானோ அவன்தான் இறைவனாக இருக்க முடியும். ஆகவே எல்லாவற்றினுடைய அடிப்படையில் நாம் பார்த்தாலும் கூட இந்த மனித குலத்தினுடைய உந்து சக்தி என்பது எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும் என்பதற்கு உதாரணங்கள் தான் கல்பனா சாவ்லாவும் சுனிதா வில்லியம்ஸ். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஒரு விஷயம் உலகத்தின் பார்வையினால் பட்டும் சில பேர் கவனிக்கிறாங்க, ஆனால் பெரும்பாலும் அதை பற்றி கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது பெரிய விவரமாக சொன்னீங்க. சுனிதா வில்லியம்ஸ் போனது ஏன், அங்கே விண்வெளிக்காக இவங்க போகிறாங்க, எந்த நோக்கம், ஒவ்வொரு நாடும் ஏன் அங்கே போகுது, எல்லாம் விளக்கமாக சொன்னீங்க. இப்போ திரும்பி வரதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுருக்கு. இப்போ அதில் வந்து எலான் மஸ்க்கும் என்கிட்டையும் ஒரு இது இருக்குது, தொழில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி. இதில் தொழில் போட்டி, நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற பார்க்குறத விட ஒரு உயிரை மீண்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு எலான் மஸ்க்கும் கொஞ்சம் இறங்கி வரலாம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரில, அந்த அரசியலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இதெல்லாம் இப்படி என்ன தான் அறிவியலில் வந்து நம்ம இருந்தாலும் எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் ஒரு சாதனையாக எடுத்துக்கிட்டு உயிரை பயணம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க, இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே இந்த பக்கத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் அரசியல் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு குரூப் இருந்துகிட்ருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரில, அவங்க என்ன அடுத்த முயற்சி எப்படி போகிறாங்கன்னு தெரில. 2 உயிரை காப்பாற்றணும், அதற்கு அந்த நாடு என்ன செய்யுது, அரசியலாக பார்க்காம உயிரை காப்பாற்றணும், அந்த ஒரு நோக்கம்தான் அப்படின்னு முயற்சி எடுத்து போகுதா என்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ரொம்ப நீண்ட விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.